கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மிகவும் நல்லவர். வருஷத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையை பார்த்த நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலும் தேவ பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து மகத்துவமுள்ள தேவனை, ராஜாதி ராஜாவை ஒன்று சேர்ந்து உயர்த்த ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தினாலே நிறையப்பட தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். உங்க வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த காலை வேளையில சிந்தை என்கிற தலைப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் சொல்லுது, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை நீங்கள் சிந்தியாதிருங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று சொல்லி எண்ணி கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் இந்த காலவே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய சிந்தை வாழ்வை குறித்து கவனமாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சிந்தை வாழ்வை குறித்து கவனமாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால், நம்முடைய சிந்தை வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வாசித்திருக்கிற ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை ஆண்டவர் செய்யும்போது அந்த மலை பிரசங்கத்தில் ஆழமான சத்தியங்களை அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் போதித்திருக்கிறதை, உபதேசித்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அந்த சத்தியங்களை ஆண்டவர் தாமே பேசியிருக்கிறார். ஆண்டவர் தேவ சமூகத்திலிருந்து வந்தபோது அந்த உபதேசங்கள் எல்லாம், அந்த உபதேசத்தை அவர் கொடுத்தது போல வேறு யாரும் அப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுத்ததே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த அவருடைய உபதேசத்தை போல வேற யாரும் அந்த நல்ல உபதேசத்தை கொடுத்ததே கிடையாது. அல்லேலூயா. அந்த உபதேசங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தை வாழ்வை குறித்து அதிகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் அங்கே மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாயிருங்கள். எது குறிப்பாக பேசல, வசனங்களை வச்ச இந்த நாளில் ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது சொல்றார், ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சிந்தையில பெருமையா இருக்காதே. பக்கத்தில் பாசலுங்க, உன் சிந்தையில பெருமையா இருக்காத. ஆவியிலே எளிமை. சில நேரத்தில் பார்க்கும் பொழுது பண விஷயத்தில், பணத்திலே நாம் எளிமையாக இருக்கலாம். ஆனால் ஆவியிலே நாம் எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பணத்தில் எளிமை அல்ல, ஆவியிலே எளிமை இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமை என்று சொல்வது என்ன பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். ஆவியிலே எளிமை அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்க உதவி எனக்கு தேவை, உங்க உதவி எனக்கு தேவை. அதுதான், உங்க உதவி இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் ஆவியில எளிமை.
அது நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஆவியில எளிமை என்பது நம்முடைய ஜெப வாழ்வை குறிக்கிறது. நம்முடைய சிந்தையில் ஆண்டவரே நீங்க தான் எல்லாவற்றிற்கும் எல்லாம், நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடத்தணும், நீங்க தான் என்னுடைய சூழ்நிலையில எல்லாவற்றையும் முன்னின்று என்ன பண்ணணும், நடத்தணும். இந்த உலகத்தில் பணபலமோ ஆள்பலமோ அல்லது பலவிதமான பலங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பணபலமோ திறமை பலமோ ஆள் பலமோ எது இருந்தாலும் அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உம்மாலே மாத்திரம்தான் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மை சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி நம்முடைய சிந்தையை திருப்புவார்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாத எம்டினஸாக கர்த்தர் நம்மை வைப்பார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய சிந்தையை கர்த்தர் சீர்படுத்துவதற்காக. ஆண்டவர் ஏன் அதை செய்கிறார்னா, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளணும். சிந்தையில் அந்த எண்ணம் வரணும் என்பதற்காக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவர் பாதத்துக்கு நம்மை கொண்டு வருவார். ரெண்டாவது சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதற்கு துயரப்படணும்? இந்த உலக காரியத்திற்காக துயரப்படுவதை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுவாபம் நம்மிலே இருக்கணும். அதுக்காக நமக்கு என்ன பண்ண, ஒரு துயரம் இருக்கணும். ஆண்டவருடைய சுவாபம் எனக்குள்ளே இருக்கா? கிறிஸ்துவை போல நான் வாழ முயற்சிக்கிறேனா? ஒருவேளை அப்படி கிறிஸ்துவை போல வாழ முடியலை அப்படின்னா, எத்தனை பேர் வாழ முடியல இந்த வருஷத்தில்? உண்மையாக கையை உயர்த்துங்க. கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் என்னால் என்ன பண்ணல, இந்த ஆண்டில் வாழ முடியலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒரு துயரத்தோடு கேட்கணும், ஆண்டவரே உம்மை போல வாழ எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, ஆனால் என்னால் வாழ முடியலை. உங்கள் கிருபையை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க, என் வாழ்க்கையை மாற்றி அமையுங்க என்று ஒரு துயரம் நமக்குள்ளே இருக்கணும். துணிகரமாக நாம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், துணிகரமாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை பிரதிபலிக்கிறேனா என்கிற துயரம் நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். மூணாவது, சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். போதும். சாந்த குணம் எப்போ வரும்? நமக்குள்ளே நல்ல சிந்தை இருந்தால் தான் சாந்த குணம் வரும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் எப்படி வரும்? நல்ல சிந்தை நமக்குள்ளே இருந்தால் தான் சமாதானம் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானமாக இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் சமாதானமாக இரு. இந்த வருஷத்தில் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சமாதானமாக இருந்தீங்க? எல்லா விஷயத்திலும் அப்படி இருந்தால் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லா விஷயத்திலும் குடும்பத்தில் சமாதானமாக இருந்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானமாக இரு. நல்ல கவனிங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். சமாதானமாக இரு என்பதற்கு அதை பிசாசு எப்படி செயல்படுத்துகிறான், நம்முடைய வாழ்க்கையில் சிந்தை எப்படி மாற்றுகிறான் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வீட்டில் புருஷன் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுருவார். புருஷன் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். நல்ல கவனிங்க. புருஷன் சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுவார். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒன்றுமே நடக்காதது போல் அவர் வருவார். ஒன்றுமே நடக்காதது போல், ஒன்றுமே செய்யாதது போல் அவர் வருவார். அவர் பேசின வார்த்தையெல்லாம் அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. எல்லாத்தையும் மறந்துடுவார். பேசின வார்த்தை மனசு உடையிற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் பேசின வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுவார், மறந்துட்டு வருவார். ஆனால் மனைவி என்ன தெரியுமா பண்ணும்? வீட்டில் உக்காந்துட்டு திட்டம் போடும். இந்த ஆள் மறுபடியும் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த ஆள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறது, உட்காந்து திட்டம் போட்டு இவன் வந்தால் இவன்கிட்ட இப்படி தான் பேசணும், இவன் வந்தால் இவன்கிட்ட இப்படி தான் பேசணும், எப்படி இவரோடு பேசினா இவர் சரிபடுவார், நான் எப்படியெல்லாம் பேசினா எப்படியெல்லாம் திட்டுனா இவர் சரிபடுவார், இல்லது இவரோட பேசுகிறதுக்கு எந்த ஆளையெல்லாம் நான் கூட்டி ரெடியாக வச்சுருக்கணும், இவரோட பேசுகிறதுக்கு எந்த ஆளையெல்லாம் நான் கூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கணும்,
இந்த மாதிரி சிந்தையில் இருக்கிற குழப்பத்தை நீ என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துருவ. இந்த மாதிரி சிந்தை இருந்துச்சுன்னா குழப்பத்தில் இன்னும் குழப்பம் என்ன பண்ணும், அதிகமாகும். உன் சிந்தை நலமாயிருக்கட்டும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தை மாறணும். உன் சிந்தை மாறினா சமாதானம் உனக்குள்ளே வரும். பார்த்து சொல்லுங்க, உன் சிந்தை மாறினால் சமாதானம் உனக்குள்ளே வரும். நீங்களும் நானும் யார் தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவங்க. இப்போ 4 பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எப்படியாவது சமாதானத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே சொல்கிறேன், 4 பேரோ 2 பேரோ சமாதானத்தை இழந்திருக்கிறாங்கன்னா மீதி உள்ள நபர் இன்னும் சமாதானத்தை கெடுக்கிற நபராக இருக்கக்கூடாது, சமாதானம் வரத்துக்கு கட்டுவிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையை தேவன் தான் நமக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த சிந்தை நமக்குள்ளே வரவே வராது. தேவன் அந்த சிந்தையை கொடுத்தால்தான் நாம் கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். என்ன பேசுவார்? மகனே மகளே, உன் சிந்தை சரியில்லை, உன் சிந்தையை கொஞ்சம் மாற்றணும். இந்த சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுக்கவே மாட்டோம். மற்ற மனுஷர் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? செவி கொடுப்போம். ஆண்டவர் பேசுவார், உன் சிந்தையை கொஞ்சம் மாற்று அப்படின்னு பேசுவார். பேசிட்டு என்ன சொல்லுவார்? நீ சிந்தையை மாற்றினா தான் என்னுடைய பிள்ளையாக என்னோடு கூட நடக்க முடியும். ஆனால் நமக்குள்ளே எப்படி தெரியுமா என்ன இருக்கும்? நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர், சரி பேர் சொல்ல வம்பு எதுக்கு, யாராவது பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட, உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட போய் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட நான் போய் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே உங்கள் மனம் சொல்லும், அந்த ஆளை பற்றி இந்த பாஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் சொல்லணும், அந்த ஆளை பற்றி இந்த பாஸ்ட்டை என்ன பண்ணணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், சொல்லிட்டா தான் ஏதாவது ஒன்று நடக்கும், சொல்லிட்டா தான் என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று நடக்கும் என்ற சிந்தை வந்தால் உடனே நீங்கள் எங்கே போகணும்னா தேவ சமூகம் போகணும். உடனே எங்கே போகணும்? தேவ சமூகம் போய், ஆண்டவரே இந்த சிந்தையை என்னை விட்டு அகற்றும், இந்த சிந்தையை என்னை விட்டு அகற்றும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுவார். ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுவார். என்ன தெரியுமா பேசுவார்? அப்பா அம்மா, நீ அந்த ஆளை பற்றி பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறதுனால உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அதை நீங்கள் உண்மையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையில் லாபம் ஒன்றுமே இல்லை. நான் ஏன் போய் இதை பேசணும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், உங்கள் இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் என்ன பண்ணும், இருக்கும். அங்கே உள்ளத்துக்குள்ளே சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு அளவே இல்லாமல் என்ன பண்ணும், இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு சிந்தை இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உணர்த்துகிறார், இந்த சிந்தை வரும்போது என் பிரசன்னத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, இந்த சிந்தையை மாற்றுன்னு சொல்லி நீ கேட்பையானால் உனக்குள்ளே நான் வைக்கிற சிந்தை உன் சமாதானத்தை இழக்க பண்ணாது, உன் சந்தோஷத்தை என்ன பண்ணாது, அது இழக்க பண்ணாது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் சில நேரத்தில் நல்லா அழகாக சொல்லி கொடுக்குற ஒரு பெஸ்ட் டீச்சர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எந்த மனுஷனை காட்டிலும், எந்த ஆளை காட்டிலும், எவ்வளோ படித்த ஆட்களை காட்டிலும் சிறந்த ஒரு ஆசிரியர் உலகத்திலேயே இருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் அழகாக சொல்லிக் கொடுப்பார். நல்ல சிந்தையும் கொடுப்பவரும் அவர்தான், சொல்லி கொடுப்பவரும் அவர்தான், நல்ல சிந்தையை கொடுப்பவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் சிந்தை, அந்த சிந்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த சிந்தை இப்போ இருந்த எனக்குள்ளே வரட்டும். அந்த சிந்தை இருந்துச்சுன்னா நல்ல சமாதானத்தை கொடுக்கும். 2 பேர் நல்ல நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக சேரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம், அவங்கள பாட்டு பொறாமப்படாதபடி, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு
காவல் வையும் சொல்லி நம்ம கேட்டோம்னா பாவம் செய்யாமல் நம்மை கர்த்தர் தடுப்பார். பாவம் செய்யாமல், ஏன்னா வாயின் வார்த்தைகளினால தான் பாவம் என்ன பண்ணுது, அதிகமாகுது. ஆகவே ஆண்டவரே, பாவம் செய்யாதபடி என் சிந்தைக்கும் என் வாய்க்கும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காவல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டங்கன்னா அந்த சூழ்நிலையில் காவல் வைக்கிறது மாத்திரமல்ல, நல்ல சிந்தையை கர்த்தர் கொடுப்பார். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு, இதுதான் பாஸ்டர் கஷ்டம், இதுதான் பாஸ்டர் கஷ்டம், நான் செஞ்சு சொல்லியிருந்தா பரவாயில்ல, செய்யாமல் என் மேலே பொய்யாய் சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்களை பற்றி பொய்யான மொழிகளை உங்கள் பேரிலே சொல்வார்களானால் களி கூறுங்கள். வெறும் களி கூறுங்கள்னு சொல்லலை, சந்தோஷப்பட்டு. நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வச்சிங்களேன், இயேசுனுடைய மலை பிரசங்கத்தின் பகுதியை. எங்கே? லூக்கா மத்தேயு 5 இருக்குது. அந்த பகுதியை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் மேலே பொய்யான மொழிகளை சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. என்ன பொய்யான மொழி சொல்லுவாங்க? நீ தான் எனக்கு செய்வனை வச்சுட்ட, நீ தான் என்ன பண்ண, எனக்கு செய்வனை வச்சுட்ட. அதற்கென்று ஒரு தீர்க்கதரிசியும் வருவான். அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு தீர்க்கதரிசியும் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? உன் பெயரை சொல்லி கொடுப்பான். இந்த ஆள் தான் உனக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்வனை என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க, உங்கள் சொந்தக்காரன் தான் வச்சுருக்கான் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு போயிடுவாங்க, காசை வாங்கிட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அந்த பொய்யன் உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுவான். அந்த பொய்யன் என்ன பண்ணுவான்? உங்கள் பேரை கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவான். சொன்னால் உங்களுக்கு என்ன கெட்டு போக போகுது? பக்கத்தில் கேளுங்க. அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன கெட்டு போக போகுது? ஆண்டவர் அப்படி சொல்லும்போது உங்கள் பக்கத்தில் வருவார். அப்படி அவங்க சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா, சொன்னால் சொல்லட்டும், பொய்யா சொல்கிறானா சொல்லட்டும்னு கோபப்படாமல் சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் என் மேலே பொய்யா சொல்கிறியா, சந்தோஷப்படுங்க. உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நிற்பார். உங்கள் மேலே பொய்யான அந்த சொன்ன உங்கள் மைண்டெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பொய்யா உங்கள் மேலே சொல்லும்போது உங்கள் மைண்டு, உங்கள் சிந்தை சில நேரத்தில் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் தவறான முடிவுக்கு நேராக போவீர்கள். தவறான செயல்களை செய்ய என்ன பண்ணுவீர்கள்? போய்விடுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரத்த கொதிப்பெல்லாம் வரக்கூடாது. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுங்கள்? பொய்யா உங்கள் மேலே சொல்லும்போது ரத்த கொதிப்பெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷம் வரணும். என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். ஏன் தெரியுமா? அதுதான் நல்ல சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பு கொண்டு போகப்படும் போது, சிலுவையில் தொங்கும் போதும் எவ்வளவோ அவமானமாக பேசினான். எங்கேயாவது ஒரு வாய் திறந்தாரா? சொல்லுங்கள், எங்கேயாவது இயேசு வாய் திறந்தாரா? அடித்தான், அவமானமாக பேசினான், முள்முடி சூட்டினான், காடியை தண்ணி கேட்டால் காடியை கொடுத்தான். எங்கேயாவது ஆண்டவர் பேசினாரா? பேசவே இல்லை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதை தான் சொல்கிறாரு, ஒருத்தன் பொய்யா உங்கள் மேலே சொல்கிறானா சந்தோஷப்பட்டு கழிவுற. அதுதான் என் சிந்தை. அந்த சிந்தை உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பதில் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? கேள்விக்கும், அவன் எப்படி என்னை பற்றி சொல்லலாம், அவன் எப்படி என் குடும்பத்தை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லலாம், இப்படி நம்ம யோசித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷத்தை இழந்து விடுவோம். இயேசு அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார். சந்தோஷப்படு. பொய்யா சொல்கிறானா? சந்தோஷப்படு, உன் பக்கத்தில் நான் வருவேன். இவைகளை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீதியில் பசித்தாகம் இருக்கா, நீதி செய். நீதி மேலே பசித்தாகம் இருந்தால் என்ன பண்ணு? இன்னும் நீதி செய். நல்ல காரியத்தை செய்யணும். நல்ல காரியத்தை பேசணும்னு ஆசை இருக்கா, தாகம் இருக்கா, விருப்பம் இருக்கா, அந்த காரியத்தை நல்லா செய். அல்லேலூயா. அதில் என்ன பண்ணுங்க? ஒரு பரவசமாக சந்தோஷமாக என்ன பண்ணுங்க? அதை
செய்யுங்க. அந்த சிந்தை இருந்தால் ஆண்டவர் உன்னை நடத்துவார். உன் பக்கத்தில் கர்த்தர் நிற்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆராதனையின் சிந்தை நமக்கு வரணும். என்ன வரணும்? ஆராதனையின் சிந்தை. பிசாசு நம்முடைய மனதில் என்ன பண்ணுவான்? பல தப்பான காரியங்களை போட்டுருவான். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பற்றி உனக்கு நல்ல சிந்தை வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பற்றியதான நல்ல சிந்தை வரணும். ஏவாளுடைய மனதை பிசாசு கெடுத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளுடைய மனதில் தவறான சிந்தையை பிசாசு போட்டான். ஏவாள் கிட்ட போய் பேசும்போது, தேவன் உனக்கு இப்படி சொன்னாரா, தேவன் உனக்கு இப்படி சொன்னாரா அப்படின்ட்டு அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறான். ஏன் அவர் அப்படி உங்ககிட்ட சொன்னார், ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்கிறான். நீங்கள் எல்லாம் அவரை போல உயர்ந்த இடத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லித்தான் உங்களுக்கு அவர் இப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார்னு சொல்லி தவறான சிந்தையை ஏவாளுடைய மனதுக்குள் வைத்தான். அல்லேலூயா. ஆனால் ஒன்று கவனிங்க, அந்த பகுதியில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையினால் தேவன் அவர்களுக்கு நியமித்த அந்த அழகான திட்டங்களை கெடுக்க தான் பிசாசு சிந்தையை கெடுக்கிறான். தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னத திட்டத்தை, மகத்தான திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நம்முடைய மனதை கெடுக்கிறவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்து, அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் கற்புள்ள கன்னிகையாக இங்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனது கிறிஸ்துவின் அன்பை விட்டோ, கிறிஸ்துவோடு உள்ள அந்த இனிமையான ஐக்கியத்தை விட்டோ ஒரு நாளும் பிரிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய மனது அவர் ஒருவரை மாத்திரம் நேசிக்கிறதான ஒரு நேர்முக சிந்தையாய், ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனால தான் வேத வசனத்தில் அவர் அழகாக அந்த காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் மேலுள்ள பரிசுத்த அன்பை தவிர, அந்த மேலுள்ள அந்த பரிசுத்த அன்பை வேறு எதுவும் கெடுத்து விடக்கூடாது. இயேசுவோடு கூட இருக்கிற அந்த அன்பு, இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், நம்முடைய மனது அதையே எப்பவும் சுற்றி சுற்றி வரணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, இயேசுவோடு உள்ள உறவு, இயேசுவின் மேலுள்ள அன்பு, இயேசுவின் மேலுள்ள ஐக்கியம், இது கெடுக்கப்படாதபடி அது மேலே தான் நம்முடைய கவனம் இருக்கணும். அதை சுற்றி சுற்றித்தான் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் சொல்றாரு, அப்படி உன் சிந்தையை நீ காத்துக்கொள்ளுவாயானால் நீ யாரா இருப்பன்னா கற்புள்ள கன்னிகையாக, நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக நீ இருப்பாய். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு புருஷனுக்கு நீ மனைவியானால் என்ன செய்யணும்? அந்த புருஷன் மேலே தான் உனக்கு நினைவு இருக்கணுமே தவிர வேறு யார் மேலேயும் ஆசை போகக்கூடாது. வேறு யார் மூலையும். அப்போ தானே கற்புள்ளவங்களாக இருக்கவன்னு அர்த்தம். நீங்கள்
யோபு கூட அப்படி மனைவி மேலே உள்ள அன்பை விட்டு வேற எங்கேயாவது போச்சுன்னா அது ஆபத்து. யோபுவின் புஸ்தகத்தில் யோபு சொல்கிறார் பாருங்க, 31ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யோபு 31ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாலாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. யோபு சொல்றாரு, தன்னுடைய மனைவியை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் மனசு மயங்கி நான் வேறொரு ஸ்திரீயின் மேலே எனக்கு ஒரு எண்ணம் வருமானால் என் மனைவியை வேறொருவன் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைத்து மாவரைப்பானாக. வீட்டில் வைத்து மாவரைப்பானாக. மற்ற மனிதர்கள் அவள் மேல் சாய்வார்களாக. ஏன் சொல்றான் தெரியுமா? 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது. அவர் சொல்ற, என் கண்ணோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கேன். என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன். எந்த கன்னிகையும் நான் பார்க்க மாட்டேன். எந்த கன்னிகையும் நான் பார்க்க மாட்டேன். அசுத்தமா என்னுடைய மனது சுத்தாது என்று அழகா எழுதியிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்து என்னும் அவர் மேலே இருக்கிற நினைவுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த மனது, அந்த நினைப்பு தான் நமக்கு இருக்கணும். கைவர்த்தி, ஆண்டவரே, என் மனம் உம்மை தவிர வேறு யாரையும் சுற்றக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலன்னா நம்ம மனசு கெட்டுரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணலைன்னா மனசு நல்லா இல்லாமல் போயிடும். அவர் மேலுள்ள சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் இருக்கணும். ஆகையினால அவரை ஆராதிக்கும் போது தான் சிந்தை நல்லா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை ஆராதிக்கும் போது தான் நம்முடைய சிந்தை நல்லா இருக்கும் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. எது சொல்லுது? வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு. தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தவர். முதல்ல யார் அதெல்லாம் விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டு, இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். இந்த உலகம் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு சத்தம், ஒரு இடி, ஒரு மின்னல் இடித்துதான். அப்போ அந்த சமயத்தில் ஒரு மோதல் உண்டாயிற்றான். அப்போ எல்லாம் சிதறி போயிடுச்சான். சிதறி போயிட்டு பின்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சான். இதை உலகம் இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்கு. இதை இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு? உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அதற்கு எத்தனையோ கோடி செலவழித்து அந்த மோதலெல்லாம் உண்டாக்கியும் பார்த்துட்டான். அந்த மோதலெல்லாம் உண்டாக்கியும் அவன் பார்த்து விட்டான். நீங்கள் நல்ல கவனிங்க. இப்போ கையில் நான் வாட்ச் கட்டியிருக்கேன். கையில் நீங்களும் எல்லோரும் வாட்ச் கட்டியிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து திடீர்னு ஒரு மின்னல் வந்துச்சு. கண்ணாடியெல்லாம் அப்படியே உடஞ்சி எல்லாம் என்ன பண்ணுச்சு? கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே பிறகு திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வாட்சாக உண்டானது. அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பவே மாட்டோம். நல்ல கவனிங்க. நமக்கு என்ன மனதில் என்ன இருக்கும்? இந்த வாட்சை உண்டாக்குவதற்கு புத்தி உள்ளவன் ஒருவன் இருக்கிறான். இந்த வாட்சை உண்டாக்குவதற்கு புத்தி உள்ளவன் ஒருவன் இருக்கிறான். இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கணும் என்றால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். அவரால் தான் அதை உண்டாக்க முடியும். அவரை தவிர இந்த மாதிரி சொல்கிற எதுனாலையும் உண்டாக்க முடியாது. ஆமென். ஒரு தேவன் உண்டு. அப்போ அந்த தேவனை என்ன செய்யணும்? நம்முடைய மனது அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும்.
ஹல்லேலூயா. அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அவரை மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை மட்டும்தான் புகழணும். ஹல்லேலூயா. அப்போ உங்க இருதயம் இருளடையாது. ஹல்லேலூயா. பக்கத்து பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்க இருதயம் இருளடையாது. உங்க மனசு மாத்திரமல்ல, உங்க இதயமும் தெய்வத்தை அறியணும். சொல்லுங்க, மனசு மாத்திரமல்ல, இதயம். இதயம் சொல்றதை விட உங்க ஆவி தெய்வத்தை அறியணும். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிருகங்களுக்கு ஆவியும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. மிருகங்களுக்கு ஆவியும் கிடையாது. உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆவி மனசாட்சி இருக்கா இல்லையா? இருக்கவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அறிவு படைத்த மனிதர்கள் அவரை போல நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்ற சிந்தை வரணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஏதோ உண்டாக்கப்படலை, அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தை வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க கர்த்தரை ஆராதிப்பீர்கள். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளணும். அந்த சிந்தையோடு கூட அவரை மகிமைப்படுத்தணும். நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் ஆராதிக்காமல் இருந்தால் பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? அவன் வந்து உங்க சிந்தையை கேடான சிந்தையாக மாற்றி விடுவான். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை ஆராதிக்கலைன்னா, தேவனை துதிக்கலைன்னா, தேவனை மகிமைப்படுத்தலைன்னா உங்கள் சிந்தைக்குள்ளே வந்து கேடான சிந்தையாய் மாற்றி விடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ரூபத்தை மனுஷர்கள் என்ன செய்கிறாங்களா? பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. ஞானியா இருக்கிற அப்படி நீ செய்தினா, ஆண்டவர் சொல்றாரு, ஞானியா இருக்கிற நீ பைத்தியக்காரனை போல மாறிடுவ. ஞானியா இருக்கிற நீ பைத்தியக்காரனை போல என்ன பண்ணிடுவ? மாறிடுவன். வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், இதை எல்லாவற்றையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாமல் தெய்வத்தை எதற்கெல்லாமோ ஒப்பிடுகிற ஒரு நபராக இருந்தால், ஒரு சரியான ஆராதனை செய்யாதபடியினாலே உன் சிந்தையிலே நீ வீணராகி போய்விடுவாய். சிந்தையிலே வீணராகி போய்விடுவாய். அந்த சிந்தை அப்படி மாறுகிறபடியினாலே நீ சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்புகளை என்ன பண்ணுகிறாய்? தொழுது கொள்ளுகிறாய். உன் தேவனை அறிகிற அறிவை நீ பற்றி கொள்ளணும். அப்போ கேடான சிந்தைகளுக்கு தேவன் உங்களை விளக்குவார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்கள் தேவனை அறிகிற அறிவு நீங்கள் பற்றி கொள்ளணும். அப்போ கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கேடான சிந்தை இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுது? கேடான சிந்தை, வீணான சிந்தை மக்களுடைய மனதை கெடுத்து போட்டிருக்கிறதை நம்முடைய கண்களில் நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனையில் ஆராதிக்க பழகும் போது தான் உன்னுடைய சிந்தையே சரியாக மாறுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்க பழகும் போது தான் உங்கள் சிந்தையே என்ன பண்ணுகிறது? சரியாக மாறுகிறது. இப்போ எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஆராதனையை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யும். உன் இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர். நம்முடைய ஆவியை, நம்முடைய சிந்தையை சுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உனக்கும் தேவனுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு விடுதலையை உனக்கு தருகிறார். மரண கண்ணிகளுக்கு, பொல்லாத மனிதரின் யோசனைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தரை துதி. வீணான கவலைகள், வீணான சிந்தைகள், கேடான இச்சையின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியே இந்த காலை வேளையிலே வருவதாக. கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிற தெய்வம், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை தமக்கென்று சொந்தமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அந்நியன் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கர்த்தர் உன்னை வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 15வது வசனம்.
பிலிப்பியர் 3:15 வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த ஆண்டவர் நமக்கு சொல்றது, தேவனை அறிகிற அறிவிலே தேறணும், வளரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 காரியம் செய்யணும். நம்மில் தேறின யாவரும் இன்னும் தேறணும், இன்னும் வளரணும், முதிர்ச்சி அடையணும். குழந்தைகளாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழந்தைகளாக இருக்கக்கூடாது. தொட்டாசி நீங்கள் மாதிரி இருக்குது குழந்தைங்க. நீங்கள் வேகமாக அடிக்கலைன்னா கூட சும்மா அப்படி கொண்டு வர வேகத்தை பார்த்தே அழுகும். அப்படி தான் நம்ம தொட்டாசி நீங்கள் பாருங்கள், தொட்டால் என்ன பண்ணும்? சுருங்கிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வளரணும், நீ தேறணும். குழந்தையா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தேறினவர்களுடைய சிந்தை உனக்கு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேறினவர்களுடைய சிந்தை உனக்கு இருக்கணும். என்ன சிந்தை? கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ, கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ, அந்த பிடித்து கொண்டாரே, அந்த பிடித்து கொண்ட ஆசையாக, அந்த நோக்கத்திற்காக நான் ஆசையாக தேவனை தொடரணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி ஓடணும். சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை சொல்லுங்க. இந்த வருஷ கடைசியில் பின்னானவையெல்லாம் நான் மறக்கணும், முன்னானவைகளை தேடி நாடி என்ன பண்ணணும்? ஓடணும். பழைய நிலைமையிலேயே நீ இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, பழைய நிலையில இருக்கக்கூடாது. தேறினவர்களாய் மாறணும். எதிலே தேறணும்? கிறிஸ்துவின் சுவாபத்தில் தேறணும். எதில் தேறணும்? கிறிஸ்துவின் சுவாபத்தில் தேறணும். கிறிஸ்து நான் சேவிக்கிறேன் ஆண்டவர் எப்படிப்பட்ட சுவாபத்தில் இருக்கிறாரோ அந்த சுவாபத்தில் நானும் வளரணும், அந்த சுவாபத்தில் நானும் தேறினவனாய் மாறணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ எதையெல்லாமோ தேடி ஓடிக்கொண்டிருந்த உன்னை ஆண்டவர் பிடித்ததினுடைய நோக்கம், தெரிந்து கொண்டதினுடைய நோக்கம், உன்னை அவரை போல மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிடித்தார். அவருக்கு உள்ள ஒரு குணம் என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்பு உனக்குள்ளே வரணும். அவருக்குள்ளே இருந்த குணம் தியாகம். அந்த தியாகம் உனக்குள்ளே என்ன பண்ணணும்? வரணும். அவருக்குள்ளே இருந்த குணம் பாடுகளை சகித்தார். நீயும் பாடுகளை என்ன பண்ணணும்? சகிக்கணும். ஆண்டவரே, உமக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள் இந்த வருஷ கடைசியில் எனக்குள்ளே வரணும். இந்த பூமியில் இருக்கிற மனுஷருக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். தெய்வத்தினுடைய சாயல் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து வெளிப்படணும். ஆமென். அது வரணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை ஆசையாக தொடரணும். எப்படிமா? வெறும் தொடரணும்னு சொல்ல, எப்படி தொடரணும்? ஆசையாக அதை நாம் என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு ஆசை? ஆசையாக நான் தொடரும். பிள்ளைகள், அதாவது பின்னானவைகளையெல்லாம் மறந்துடணும். அல்லேலூயா. பழைய நிலைமையை நீ மறந்து ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் அதே நிலைமையிலே நீ இராதபடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பந்தய பொருள் யார் தெரியுமா? இயேசுதான் உன் பந்தய பொருள். அல்லேலூயா. அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடுகிற ஆசை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் ஆசை. பெரிய தொழில் வேண்டும், பெரிய வேலை வேணும், பெருசாக சம்பாதிக்கணும், எல்லாரை விட நான் பெரிதாக இருக்க வேண்டும். இது உன்னுடைய நோக்கம் அல்ல. பந்தய பொருளாகிய இயேசு தான் உன்னுடைய நோக்கம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? என்னுடைய பணம் இல்லைப்பா, எல்லாரோட பெரிதாகணுன்ற சிந்த யோசனை அதல்ல. என் பந்தய பொருள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. உன் பந்தய பொருள் இயேசுவாகத்தான் இருக்கணும். ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும். ஆண்டவரே, என்னுடைய லக்கு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற லக்கு அதுதான். அந்த லக்கை நோக்கி தினந்தோறும் ஆசையா நான் தொடரணும், ஓடணும், அதிலே நான் வளரணும். பிலிப்பியர் 3:19 பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நல்ல கவனிங்க. வயிறு தான் தேவன் என்றால் அர்த்தம் என்னன்னா, சாப்பாடு தான் அவங்களுடையது. அல்லேலூயா. சிலுவை தேவ பிள்ளைக்கு பகையாக மாறிவிடக்கூடாது. சிலுவை தேவனுடைய பிள்ளைக்கு பகையாக என்ன பண்ணக்கூடாது. சிலுவை என்பது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய பிரியம். உமக்காக வாழணும் என்ற வாழ்வை, ஆசையை எனக்குள்ள இந்த காலை வேளை தாரும். பூமியின் சிந்தை என்பது பணம், பொருள், அதுதான் பெருசு. பூமியிலே பணமும் மதிப்பும் தான் பெருசு நினைக்கிறது பூமிக்குரிய சிந்தை. இந்த சிந்தையை விட்டு விட்டு ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என் சிந்தைக்கு நேராக திரும்பு. என்னை போல நீ மாறணும், என்னை போல மாறணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவரை போல மாற்றித்தான் பரலோகத்திற்கு கொண்டு போக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற பணம், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து, இது எதுவுமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசுவை போல மாறுகிற சாயல், இயேசுவை போல மாறுகிற சிந்தை தான் அவரோடு கூட அவரை சந்திக்க நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு சிந்தையை இந்த காலையில் எல்லாருக்கும் தருவீராக. என் லக்காக, லட்சியமாக உம்மை, பந்தய பொருளாகிய உம்மை அடைவதற்கு ஆசையா ஓட எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். ஏசாயாவின் புஸ்தகம் 43 18-19. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல கவனி. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வமானவைகளையும் முந்தினவைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில சிந்தித்து கொண்டிருக்காதே. பழைய காலத்தில், முந்தின காலத்தில் நடந்த காரியம், நம்முடைய பழைய வாழ்க்கையில நடந்த காரியத்தையே நினைத்து நினைத்து நீ சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு ஆசை? கை உயர்த்தி ஒரு புதிய காரியம் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்ன தெரியுமா? உன் பழைய வாழ்விய சிந்தையெல்லாம் எடுத்து போடு. பழைய காலத்தில், உன்னுடைய பழைய வாழ்க்கையில், பழைய சூழ்நிலையில் நடந்த காரியத்தையெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறியே, அதெல்லாம் விடு. உனக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்போ வரும் தெரியுமா? என்னைக்கோ அல்ல, அது இப்பொழுதே தோன்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்காய் செய்கிற புதிய காரியம் என்னைக்கோ அல்ல, அடுத்த வருஷத்தில் இல்லை, இப்பொழுதே அது தோன்றும். அவர் என்ன செய்ய போகிறார்? வனாந்திரத்தில் உனக்கு ஒரு வழியை ஆண்டவர் தரப்போகிறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த 2025 12வது மாதத்தின் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வனாந்திரம் போல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வனாந்திரத்தில் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆண்டவர் சொல்ல, தாகமாய் இருந்தால் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யார் மேல ஊற்றுவேன்? உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் ஊற்றி என் ஆண்டவர் உன்னை உயர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இன்று நான் கேட்டபடி ஆவிக்குரிய நன்மைகள் எனக்கு வேண்டும்.
இந்த உலகில் எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பழையதையே நினைத்து கொண்டிருக்கிற, பழைய காரியங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிற என் சிந்தையை மாற்றும். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்வார். உங்க நாமத்தை நாங்க சொல்லும் போது அநேகர் உம்மை தேடி ஓடி வருவார்கள். கர்த்தருடைய வல்லமைகளை, செயல்களை இந்த நாட்களிலே நடக்கும். புதிய காரியம் இன்றைக்கு தோன்றும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்க சிந்தை இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்காக தான் இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்க. உங்க சிந்தை வாழ்வை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். சிந்தை வாழ்வை கர்த்தர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். என வசனம் சொல்லுது, சிந்தையினாலே வீணரானார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நம்முடைய சிந்தை தான் இந்த வருஷத்தில் தேவனை விட்டு நிறைய காரியங்களில் பிரித்தது. தேவ உறவிலிருந்து நம்மை தூர நிற்க வைத்தது நம்முடைய சிந்தை வாழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தை பரலோக சிந்தையா மாறணும். பழையதெல்லாம் விட்டுட்டு, முந்தினவைகளெல்லாம் விட்டுட்டு, பந்தய பொருளாகிய என்னை ஆசையாய் நீ தொடருவாயானால் உன் சிந்தையை நான் சீர்படுத்தும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி காட்டுவார். அவர் உனக்கு பாதைகளை திறப்பார். அந்த பாதையில் நீ போகும்போது செம்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய சிந்தை வாழ்வை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாய் மாறணும். நம்முடைய சுவாபம் இயேசுவின் சுவாபமாய் மாறணும். நம்மை கற்புள்ள கன்னிகையாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கற்புள்ள கன்னிகைனா உனக்கு வச்சிருக்கிறத விட்டு வேற மேலே சிந்தை போகக்கூடாது. உன் பார்வை போகக்கூடாது. உன் மனசை அளப்பாய விடக்கூடாது. உனக்கு கொடுத்திருக்கிறதன் மேலே உன்னுடைய கண்ணோட்டம் இருக்கணும். அதன் மேலே நீ கவனமாக இருக்கணும். யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். ஆண்டவரோடு கூட இந்த வருஷத்தில் எத்தனை உடன்படிக்கை பண்ணீங்க. ஆனால் இந்த உடன்படிக்கை விட்டு கண்ணு அங்கேயும் இங்கேயும் போச்சே, இந்த கால்கள் அங்கேயும் இங்கேயும் போச்சே. இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணின நான் உடன்படிக்கை மீறினது உண்மை. இந்த காலையில் அந்த சிந்தையை, அந்த மனதை மாற்றுவதற்காகத்தான் நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா. இப்போ என் சிந்தையை மாற்றும், என் மனதை மாற்றும், என் சிந்தை வாழ்வு பரிசுத்தப்படட்டும். அப்போ எங்களை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுகிறீர். அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தை வாழ்வை நாங்கள் கவனித்து பார்ப்பதற்கு எங்களை உணர்த்தினதற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் எங்களுடைய சிந்தையை நாங்கள் கவனித்து பார்க்காம விட்டதினால கிறிஸ்துவை விட்டு தூர நிற்கிற நிலைமை வந்தது. எங்கள் சிந்தை இந்த காலை வேளையில் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சிந்தை உங்கள் சிந்தையாய் மாறட்டும். கிறிஸ்துவை போல இருக்க வேண்டிய நான் ஆண்டவரே கிறிஸ்துவின் சுவாபத்தை விட்டு வெளியே போனதுனால நான் பல காரியங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆண்டவரே வீணராக போயிட்டேன். என்னுடைய சிந்தை வீணான சிந்தையாய் கேடான சிந்தையாய் மாறிட்டு. ஆனால் அந்த காலை வேளையை உணர்த்தி நம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையை கர்த்தர் சீர்படுத்தும். வீணராய் போன எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவாராக. தேவ சிந்தையால் கர்த்தர் நிரப்புவாராக. ஆண்டவரே வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வசனம் பேசட்டும், கிரியை செய்யட்டும். எங்கள் சிந்தை இன்னைக்கு மாறட்டும். கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். எங்களை குறித்து யார் என்ன பேசினாலும், இல்லாததை சொன்னாலும் நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற சிந்தையை எங்கள் சிந்தை மாறட்டும். கோபப்படாதபடி, ஆண்டவரே அவசரப்பட்டு எப்படி பேசலான்னு கேள்வி கேட்காதபடி, உங்கள் சிந்தை உங்களை குறித்து பேசும்போது எப்படி நீர் இருந்தீரோ அப்படி எங்கள் சிந்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் மாற்றுவாராக. தாழ்த்தி தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.